கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா 3:23 வாசிக்கிறேன். கண்ணாடிகளையும் தல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். ஆம், இந்த வசனத்திலே நேற்றைய தினத்திலே குல்லாக்கள் என்றால் என்ன, மன்னிக்கணும், சல்லாக்கள் என்றால் என்ன, சல்லா என்ற வார்த்தையை குறித்து வேத பாடத்தை ஆவியானவர் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுத்தார். அந்த வரிசையில் அதே வசனம் சொல்லுகிறது குல்லாக்களையும் என்று பார்க்கிறோம். இது 3வது பொருளாக அங்கு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது கண்ணாடி, 2வது சல்லாக்கள், 3வது குல்லாக்கள். இந்த குல்லாக்கள் என்பது என்ன? இந்த குல்லாக்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த குல்லாக்களை குறித்து அல்லது குல்லாவை குறித்து வேதத்திலே ரொம்ப அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக இந்த குல்லா என்பது எதை குறிக்கிறது? ஆசாரியர்களுடைய முக்கியமான வஸ்திரங்களில் இந்த குல்லாவும் ஒரு வஸ்திரம். அந்த நாட்களிலிருந்து ஆசாரியர்கள் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து ஆசாரிய ஊழியம் செய்கிறதான லேவியர் எண்ணப்பட்ட ஆசாரியர்களுக்குரிய ஒரு பொருளாக ஒரு குல்லாவாக இருந்தது. அப்படி பார்த்தால் பழைய ஏற்பாட்டு கால போதகர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் தலையில குல்லாவை மாட்டிக்கிட்டுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை பார்த்திருக்கிறாங்க, சாம்பிராணி போடுகிற வேலையை பார்த்திருக்கிறாங்க, பலி செலுத்துகிற வேலையை பார்த்திருக்கிறாங்க, ஆராதனை செய்கிற ஊழியத்தையும் பார்த்திருக்கிறோம். ஆக மொத்தம் இந்த குல்லா என்பது ஆசாரியர்களுடைய ஆசாரியத்துவத்தின் வஸ்திரங்களில் இதுவும் ஒரு வஸ்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வதாக இந்த குல்லா என்றால் என்ன? இந்த குல்லாவுக்கு ஒரு அருமையான அர்த்தம் இருக்கு. குல்லா என்றால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவர், 40வது வசனம். யாத்திராகம் 28:40. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆமென். இந்த குல்லா என்று சொன்னால் என்ன அர்த்தமா? ஒன்று, அது மகிமையை குறிக்கிறது. 2வது அலங்காரத்தை குறிக்கிறது. குல்லா என்று சொன்னால் ஒன்று மகிமை, 2வது அலங்காரம். ஆனா இன்னைக்கு ஒரு சில போதகர்னு சொல்ல மாட்டேன், 99% பெந்தெகோஸ்தே போதகர் சொல்றாங்க ஆண்கள் தலையில குல்லா உடுத்த கூடாது, தொப்பி போடக்கூடாது, கேப்பு போடக்கூடாது, தலையில முண்டாஸ் கட்டக்கூடாது. அப்படி முண்டாஸ் கட்டிக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு குல்லா அணிஞ்சுக்கிட்டு ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது எப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்க? அப்படி ஏன் பாஸ்டர் சொல்றீங்க, அது தப்பா அப்படின்னாக்கா, அதுக்கு அவங்க காட்டுற ஒரு உதாரணம் என்ன? ஆலயத்துல வரும்போது ஸ்திரீயானவள் தலையிலே முக்காடிட்டிருக்க கடவள். சோத்திரம். தூதர்கள் உலாவுவது நிமித்தம் ஸ்திரீகள் முகத்தை மறைப்பதற்கு ஈவாய் தலையிலே முக்காடிட வேண்டும். அப்போ ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க? தலையில முக்காடிடுவது பெண்களுக்குரியது, ஆண்களுக்குரிய கிடையாது. அதனால நீங்க குல்லா போடக்கூடாது, தொப்பி மாட்டக்கூடாது, முண்டாஸ் கட்டக்கூடாது, தலையில வேறு பாகையை தரிச்சிட்டு வரக்கூடாது. இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வைத்து இதை ஒரு உபதேசமாய் கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு அது பரவி பாய்கிறது. கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக.
ஆனால் இந்த குல்லா என்று சொன்னால் அது ஆசாரியர்களும் லேவியர்களும், அதாவது லேவியர் எண்ணப்பட்ட ஆசாரியர்கள் உடுத்துகிற ஆசாரியத்துவத்தின் வஸ்திரத்துல அது ஒரு பிரதான வஸ்திரம். நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த குல்லாவை குறித்து நான் அப்படியே மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னாக்கா நம்ம ஒரு பிரசங்கம் பண்ண பிறகு யாராவது எனக்கு குல்லா போற்றக்கூடாது, நான் அதுல தப்பணும். அப்ப முதலாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசித்து இந்த குல்லாவை குறித்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதை படிக்க 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 நிறைய சுவாரஸ்யமான ரகசியங்கள் எனக்கு வெளிப்பட்டது. என்னன்னா, இந்த குல்லாக்களை செய்யும் போது அது ரொம்ப அலங்காரமான முறையிலே, அழகான முறையிலே செய்திருக்கிறார்கள். இன்னைக்கும் நீங்கள் சுற்றுலா தலங்கள் என்று சொல்லக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு போனீங்கன்னா, கன்னியாகுமரி, கொடைக்கானல், ஊட்டி, சொல்றோம் இன்னும் சொல்றோம் வனாந்த நல்ல சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போது அங்க பெரிய 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 தொப்பி எல்லாம் விற்கும். அந்த தொப்பியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விதவிதமா இருக்கும், அழகா இருக்கும். ஆனால் அந்த தொப்பி வாங்குறதெல்லாம் அங்க போடுறதுக்கு மட்டும்தான். ஊருக்குள்ள வந்துட்டாக்கா போட மாட்டாங்க, போட்டா வேற ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவே. இப்படி இந்த குல்லாக்களை குறித்து ஜனங்களுக்கு வெட்கம் உண்டு. ஆனா நான் வேதத்தை படித்த போது இந்த குல்லாக்கள் சில அலங்காரத்துக்காகவே செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது, இந்த குல்லாக்கள் நல்ல ஆசாரியர்கள், அதாவது லேவியர் எண்ணப்பட்ட ஆசாரியர்களுக்கு வேர்வை உண்டாயிடக்கூடாது. அந்த வேர்வை உண்டாகி அந்த வேர்வை ஆசரிப்பு கூடாரத்திலேயோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ அல்லது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்திலேயோ அல்லது கேராபிங்கள் இருக்கிற இடத்திலேயோ இந்த ஊழியக்காரன் எண்ணப்பட்ட லேவியனாகிய ஆசாருடைய வேர்வை அங்க சிந்திரக்கூடாது. அந்த வேர்க்கிற வேர்வையை உறிந்து கொள்ளுவதற்காகத்தான் இந்த குல்லாக்களை செய்யும்படி கர்த்தர் சொன்னார். மனுஷனுடைய வேர்வை பரிசுத்த ஸ்தலத்தில் விழுந்திடக்கூடாது. அதை நான் சொல்லவில்லை, வசனமே அதை சொல்லுகிறது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவே, மன்னிக்கணும், எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 44 அதிகாரம் 18வது வசனம். எசேக்கியேல் 44:18. அவர்களுடைய தலைகளில் சணல்நூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல்நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாகத்தக்கதான ஒன்றையும் அறையில் கட்டக்கூடாது. வேர்வை வரக்கூடிய பொருள், வேர்வையை கொண்டு வரக்கூடிய எதையும் ஆசாரியர்கள் உடுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை வேர்வை வந்தாலும் அதை உறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த குல்லாக்கள். இங்கே இந்த சத்தியத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. தேவனுடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, கர்த்தரை ஆராதிக்க போகிற இடத்துல அல்லது ஊழியம் செய்ய போற இடத்துல ஊழியக்காரருடைய உடம்புல இருக்கிற வேர்வை கூட அந்த பரிசுத்த ஸ்தலத்துல உளுந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட உடைய போற்றக்கூடாது என்பதுதான் வேதத்தின் கட்டளை. ஆனா இன்னைக்கு ஆராதனைக்கு வருகிற அல்லது கூட்டங்களுக்கு வருகிற அல்லது வேத பாடத்துக்கு வருகிற நிறைய பேருடைய உடம்பே வேர்த்து விறுவிறுத்து தண்ணி வடிஞ்சு அது அப்படி வாட உண்டாகி பக்கத்துல இருக்கவங்களுக்கு மூக்களை ஏறி அது போய் மூச்சு முட்டை வச்சு அவன் தக்கும் கொஞ்ச நேரத்துல ஒரு பேப்பர் எடுத்து விசிறி ஏதோ ஒரு வாடை வருதுன்னு பார்க்க சுத்தி முத்தி பார்த்தா ஒரு வாடையும் இல்லாம, அப்ப என்னதான் வாடன்னு பார்த்தாக்கா இவன் எங்க வாட வருதோ அங்க கவனிச்சு பார்த்தா யானைக்குட்டி மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு, அவரு உடம்புல இருந்தா வேர்வை வருது. கர்த்தர் நல்லவர். ஆலயத்துக்குள் வரும்போதோ ஆராதனைக்கு வரும்போதோ தேவ சந்நிதிக்கு வரும்போதோ நம்முடைய சரீரம்
சுத்திகரிப்புக்கு ஏதுவானதா இருக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல அறிவு கூட இந்த கடைசி காலத்திலே பலருக்கு இல்லை. ஏனோ தானவென்று வருகிறார்கள், எப்படியோ பலவிதத்திலே வருகிறார்கள். கர்த்தர்கள் ஒரு பயமற்றவர்களாய் வருகிறார்கள். அதற்கு மூல காரணத்தில் ஒன்று, ஆரம்ப காலத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த கடிந்து கொள்ளப்பட்ட உபதேசங்கள் இன்றைக்கு இல்லாததுதான் அதற்கு காரணம். நீ எந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு வா, காட்டன் ட்ரெஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நல்ல சோத்திரம் காட்டு மனுஷன் போடுற மாதிரி கூட போட்டுட்டு வா, எந்த விதத்துல போட்டு அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு, அதெல்லாம் கர்த்தர் ஒண்ணு கவனிக்க மாட்டாரு. ஆண்டவருக்கு உடை முக்கியம் இல்லை, நீதான் முக்கியம் என்று சொல்லி மாய்மாலமான பிரசங்கங்கள் இன்றைக்கு எங்கும் பெருகிவிட்டது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த குல்லாக்கள் என்பதை குறித்த செய்திக்குள் நான் கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். இதுவரைக்கும் குல்லாவை குறித்த அறிமுகத்தை தான் உங்களுக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். இந்த குல்லாக்கள் என்பது முதலாவது எதை குறிக்கிறதா இருக்கிறது, எதை விவரிக்கிறதா இருக்கிறது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கற்றைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. இங்கு குல்லா என்பது முதலாவது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது, மகிமையையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மகிமையையும் சோத்திரம், இந்த மகிமையையும் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே. மகிமையும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த மகிமையை குறித்த ஒரு கிருபையின் வசனத்தை வேதத்திலே வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்சனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த குல்லா என்பது முதலாவது மகிமையை காண்பிக்கிறது. அந்த மகிமை என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? அந்த 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது, நித்தியமும் அழிவில்லாமையும். அப்படின்னா எந்த காலத்திலும் இருப்பது மகிமை, அழிந்தே போகாதது மகிமை. உலகத்துல அழியாதது ஒண்ணு சொல்லுங்கன்னா இன்னைக்கு போதகர்கள் எதை சொல்லுவாங்க? கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனமும் அதில் உள்ள ஒரு உறுப்பாகலும் அழிந்து போவதில்லை. 2வது எது அழியாதது? தேவாதி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார். அப்ப அவரும் அழியாதவன். இப்ப இந்த அழியாத 2 என்கிற வரிசையில 3வது எது சேருகிறதுனால் இந்த மகிமை என்பது அந்த அழியாமையில் சேருகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குல்லா என்பது மகிமையை குறிக்கும். இந்த மகிமை என்பது நித்திய வாழ்வும் இருக்கக்கூடிய, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாய், வசனத்தை போதிக்கிறவனாய், தேவ மனுஷனாய் நான் சொல்றேன், இந்த குல்லா என்கிற இந்த மகிமை இன்று முதல் உங்க தலைமேல் இருப்பதாக. இந்த குல்லா என்கிற மகிமை இன்று முதல் உங்க பிள்ளைகள் மீது இருப்பதாக. இந்த குல்லா என்கிற மகிமை இன்று முதல் உங்க வீட்டிலே தங்கி இருப்பதாக. ஏனென்று சொன்னா அந்த 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது, இது நித்தியமும் அழிவில்லாமையுமா இருக்கிற மகிமையா இருக்கிறது. ஆனா இது எப்படி இருக்குன்னா சதா காலங்களிலும் இருக்கிறது. அதான் மகிமை. அல்லேலூயா. சதா காலங்களிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ராத்திரி உங்கள் மீது கர்த்தர் வைக்கிற மகிமை
இன்றைக்கு ராத்திரி உங்க வீட்டின் மீது கர்த்தர் வைக்கிற மகிமை, இந்த 1 தீமோத்தேயு 1:17 இனி சதா காலமும் உங்கள் மீது இருக்க போகிறது. சதா காலமும் உங்களோடு காணப்பட போகிறது. அல்லேலூயா. குல்லா என்று சொன்னால் நாம் ஏதோ கற்பனை பண்ணியிருப்போம். ஆனா அதான் பைபிள் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்றோம், என்னெல்லாம் இட்டு கட்டுறோம், என்னெல்லாம் யோசிக்கிறோம், அது தேவனுடைய தீர்மானம் அல்ல. அவருக்கு என்று அவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். அதுதான் இந்த குல்லா என்று சொன்னால் மகிமை என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த குல்லா என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது, எதை விவரிக்கிறதா இருக்கிறது? சோதரம் எசேக்கியேல் புஸ்தகம் 44 அதிகாரம் 18வது வசனம். எசேக்கியேல் 44:18 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்களுடைய தலைகளில் சணல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். இப்போ இந்த குல்லா அல்லது குல்லாக்கள் என்பது முதலாவது மகிமையை குறிக்கிறது. இரண்டாவது அது எதை குறிக்கிறதா? இது எசேக்கியேல் 44:18 சொல்லுகிறது, அதை தரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த தரிக்க வேண்டும் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த தரிக்க வேண்டும் என்கிற வார்த்தை எதை விவரிக்கிறதா இருக்கிறது? அது இந்த தரிக்க வேண்டும் என்கிற வார்த்தைக்கு ஏதுவான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். உபாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 25:6. மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். ஆமென். இப்போ குல்லா என்பது இரண்டாவது ஆசாரியர்கள், லேவியர்கள், பலிபீடத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் தரித்து கொள்ளுகிறதை காண்பிக்கிறது. இந்த தரித்து கொள்ளுதல் என்றால் என்ன? அதுக்குதான் உபாகமம் 25:6 நல்ல விளக்கம் கொடுக்குது. ஒருவன் செத்தால் அவனோடு அந்த வம்சம் அருந்து போகக்கூடாது. அவனுடைய பிள்ளைக்கு சோத்திரம் அல்லது அந்த ஸ்திரீ இனி பெறப்போகிற தலைப்பிள்ளைக்கு அந்த இறந்தவுடைய பெயரை வைக்கணும். அப்போ இந்த குல்லா என்கிற தரித்து கொள்ளுகிற அனுபவம் எதை குறிக்கிறது? வேர் அருந்து போகாத ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. இந்த கடைசி காலத்துல நிறைய பேருடைய குடும்பங்களிலே வேர் அருந்து போய்தான் இருக்கு. அப்பாவோடு மகனுக்கு நல்ல அன்பு இல்லை, அம்மாவோடு மகளுக்கு ஏற்ற ஐக்கியம் இல்லை, தாய் தகப்பனோடு இசைந்து போகக்கூடிய இருதயம் வீட்டாருக்கு இல்லை, மருமகள் சொல்லுகிறதை கேட்டால் அது அடிமை போல் ஆகிவிடும் என்று மருமகளுக்கு இணங்கக்கூடாது என்கிற ஒரு ஆதங்கம் அங்கேயும் வேறு அருந்து போகிறது. ரொம்ப முக்கியமாய் ஒருவர் செத்தா அதோடு சீக்கிரமாய் அடக்கம் பண்ணிவிட்டு மறந்து போகிற காலம்தான் இது. ஆனால் இந்த குல்லா என்பது எதை குறிக்கிறது? தரித்து கொள்ளுவதை குறிக்கிறது. தரித்து கொள்ளுவது என்பது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சி சொன்னேன், ஊழியம் செஞ்சேன், சுவிசேஷ அறிவிச்சேன், முடிஞ்ச ஏதோ ஒண்ணு பண்ணேன். எப்பா இங்க வா, இனி எவ்வளவு காலம் நான் இருப்பேன் தெரியல, என்னைக்கு மறிப்பேன் தெரியல, ஆனா எனக்கு அடையாளங்கள் தெரியுது, அதனால ஒண்ணு செய்யறேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை நீ செய்யணும், எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நீ நிறைவேற்றணும், நீ செய்வியா என்று கேட்கணும். இதுதான் தரித்து கொள்ளுகிற அனுபவம். முன்னெல்லாம் ஒரு சில பொறுப்புகள், ஒரு சில முதியோர்கள் இப்படிதான் இருந்தாங்க.
அவங்களுக்கு காலத்தை கணிக்க தெரியும், நாட்களை அளவிட தெரியும். அதனால அவங்க இறுதி காலத்தை கணித்தவர்கள், கடைசி நேரத்தை உறுதிப்படுத்தினவர்கள் வேக வேகமாய் ஆயத்த வேலைகளை செஞ்சிருவாங்க. ஆனா என் ஊழியத்துல நான் பார்த்து சோத்திரம் வருத்தப்பட்ட ஒரு சம்பவத்துல ஒண்ணு, சில நல்ல பெரிய ஸ்தாபனங்கள் பார்த்திருக்கிறேன். அது சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து பெருகி கிளைவிட்டு நல்ல ஓகோ தாகோ என்று மகிமையாய் இருக்கும். ஆனால் அது நிறுவினவர் என்று சொல்லக்கூடிய பவுண்டர் அஸ்திவாரமிட்டு புதிதாய் இந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார் பாருங்க. அவரு கடைசி நேரத்துல தனக்கு பின் அந்த ஊழியத்தை செய்யறது யார் என்பதை அறிவிக்காமலேயே போன பலரை பார்த்திருக்கிறார். இவனை சொல்லிட்டாக்கா இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான், அவளை சொல்லிட்டாக்கா அவன் ஏதோ சூழ்ச்சி செய்வான், இவங்களை சொல்லிட்டா சிலருக்கு பிடிக்கும் சிலர் பிடிக்காது. எதுக்கு வம்பு, நாம் யாரையும் நியமிக்க வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்கோ போவோம் அப்படின்ட்டு மறைஞ்சிடறாங்க. கருத்து வைக்கிற கற்பிக்கிற அந்த அனுபவம் இந்த கடைசி காலத்துல இல்லை. இந்த கருத்து கொள்ளுகிற அனுபவத்துல ரோமன் கேத்தலிக்கார அந்த பிஷப்மார்களை நான் பாராட்டியே ஆகும். ஏன்னா சமீபத்துல அகில உலக ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய தலைமை பிஷப்பா இருக்கிற செயின்ட் ஜான் பால் அவர்கள் மரித்து போனார்கள். அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயின்ட் ஜான் பால் என்ன பண்ணிருக்காரு, நான் குறிப்பிட்ட இந்த வருஷத்துல இறந்துருவேன், இறந்துட்டாக்கா இந்த அகில உலக பிஷப்புகள் இறந்தா அவங்க அடக்கம் பண்றதுக்குன்னே ஒரு அழகான மாளிகை இருக்கு, அங்கதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, அங்கதான் அடக்கம் பண்ணணும், வேற எங்கேயும் பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்களுக்குன்னு சில ராஜ மரியாதையின் காரியம்லாம் இருக்குது. ஆனா ஒரு ஜான் பால் சொல்லிட்டாரு, நான் இறந்தாக்கா இங்கெல்லாம் அந்த ஆடம்பர அரண்மனை பங்களாவில் அடக்கம் பண்ணக்கூடாது, நான் போய் ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலதான் நீங்க என்ன அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அவர் இறக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்ப கடைசியா போன மாதத்துல அவர் இறந்த போது அவர் சொன்னபடியே கிட்டத்தட்ட மற்ற பிஷப்புகள் அடக்கம் பண்ண இடத்தை இல்லாம 110 வருஷத்துக்கு அப்புறம் முதல் விசையா வேறு ஒரு இடத்துல அந்த செயின்ட் ஜான் பால் அவர்களை அடக்கம் பண்ணினான். எனக்கு அது கூட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அடுத்த ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு பெரிய தலைமை பீடம், ஒரு பெரிய பிஷப், அகில உலக தலைவர் இறந்துட்டாரு. உடனே கமிட்டி கூடிச்சு, கூட்டம் கூடிச்சு, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. உலக தலைவர்கள், உலகத்துல பெரிய ஊழியர்கள் வந்தாங்க, எல்லாம் கூடி பேசினாங்க. அடுத்த 7 நாள் முதல் 15 நாளுக்குள்ள புதிதாய் இன்னொரு பிஷப்பை உருவாக்கியாச்சு. அப்போ அந்த ஸ்தாபனம், அந்த நிர்வாகம், அந்த சோத்திரம் நிர்மாணம், அந்த ஊழியம், அதை நம்பி இருக்கிற கோடான கோடி ஜனங்கள், லட்சோப லட்ச ஊழியக்காரர்கள் எங்கும் சிந்தவில்லை, சிதறவில்லை. இந்த குள்ளாவை கொடுக்கும் போது நீ அதை தரித்து கொள்ளணும்னு கர்த்தர் சொன்னார். எசேக்கியேல் 44:18 தரித்து கொள்ளணும் என்ன அர்த்தம் தெரியுமா? கிரீடம் சூட்டுவது என்பது வேறு, தரித்து கொள்ளுவது என்பது வேறு. கிரீடம் சூட்டுவது என்பது ராஜாவாய் உயர்த்தப்படுகிறவர்கள், தலைவராய் உயர்த்தப்படுகிறவர்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு வயது மூத்த மகன் மனுஷன் ஒரு கிரீடத்தை தலையில வைப்பான், அதுதான் கிரீடம் சூட்டப்படுவது. ஆனா தரித்து கொள்ளுவது அப்படி அல்ல தேவச்சனமே. தரித்து கொள்ளுவது என்று சொன்னா இந்த குல்லாவை எடுத்து ஒரு தலையில நல்ல டைட்டா மாட்டிக்கணும். அது நீ ஆசாரிய ஊழியம் செய்யும் போது அந்த பக்கம் வழுக்க கூடாது, தூபம் காட்டும் போது இந்த பக்கம் ஓக்கில விழுந்துடக்கூடாது, நீ சோத்திரம் குனிஞ்சி எழுந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அது அங்கங்கு மாறிடக்கூடாது. அது நல்ல டைட்டா அணிஞ்சிக்கணும், அது நல்ல தலையோடு ஒட்டி இருக்கணும். தரித்து கொள்ளுதல் என்றால் அதுதான்.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கிரீடம் சூட்டப்படுவதை போல அப்படியே சோத்திர பூக்களினால் செய்யப்பட்ட ஒரு அலங்காரத்தை தலையில வைக்கிற மாதிரிதான் நிறைய பேர் விரும்புறாங்களே ஒழிய இந்த குல்லாக்களை தரித்து கொள்வதை போல உறுதியாய் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் பலருக்கும் இல்லை. நல்லவே. அப்போ குல்லா என்று சொன்னால் முதலாவது அது நல்ல மகிமையை காண்பிக்கிறது. அந்த மகிமை என்ன மகிமைனா தேவனிடத்திலிருந்து மனிதனிடத்துக்கு வருகிற மகிமை. இரண்டாவது குல்லா என்பது அது தரித்து கொள்ளுகிற தன்மையை காண்பிக்கிறது. இது எப்படிப்பட்ட தரித்து கொள்ளுதல்? வழுவி போகாதபடி, விழுந்து போகாதபடி உறுதியாய் பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சரியாய் அணிந்து கொள்ளுவது, சரியாய் மாட்டிக்கொள்ளுவது, அதை ஒரு நாடாவினால் கட்டுவது, இப்படி தரித்து கொள்வது, அதுதான் இந்த குல்லா. இன்னைக்கு உங்களுடைய சரீரம் உங்க சபையோடு தரித்து கொள்ளப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு உங்களுடைய ஆத்துமா தேவன் கொடுத்த ஊழியக்காரரோடு தரித்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் ஆவி தேவனுடைய ஆவியோடு இசைந்து தரித்து கொண்டிருக்கிறதா என்பதை பாருங்கள். அல்லது கிரீடம் சூட்டினதை போல குனிந்தால் விழுவது, எழுந்தால் ஆடுவது, பார்த்தால் அழகு என்று இருப்பதல்ல. இந்த குல்லாவை போல தரித்து கொள்ளுகிற பழக்கம் கட்டாயம் நமக்கு தேவை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக இந்த குல்லாவை குறித்து ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த குல்லா என்பது மூன்றாவதாக எதை குறிக்கிறது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம், யாத்திரையாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திரையாகமம் 29:9 வாசிக்கிறேன். ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. அல்லேலூயா. பிரதிஷ்டை பண்ணுவாயாக. இந்த குல்லா என்கிற இந்த பொருள் அடுத்தது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? நல்ல பிரதிஷ்டையை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த பிரதிஷ்டையின் ஜீவியம் உங்களுக்குள் காணப்படுகிறதா? குல்லா என்று சொன்னால் பிரதிஷ்டை பண்ணப்படுதல். அப்படியானால் இந்த பிரதிஷ்டை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த பிரதிஷ்டையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதா இருக்கிறது? கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயையும் உண்டாவதாக. எசேக்கியேல் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 43:26. 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவிர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அல்லேலூயா. இப்ப குல்லா அல்லது குல்லாக்கள் என்றால் அது நல்ல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஒரு காலத்துல எல்லா காரியமும் பிரதிஷ்டையா இருந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. யாராவது நான் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு சட்டை எடுத்து, டேய் தம்பி, இந்த சட்டையை போட்டுக்க அப்படின்னு சொல்லி புது சட்டை கொடுப்பாங்க. நல்லா இருக்கு, நல்ல டிசைனா இருக்கு, நன்றிக்கா நன்றின்னு சொல்லிட்டு போட்டாக்கா பக்கத்துல இருக்கிற பாஸ்டர்மா உடனே புடுங்கிட்டு சத்தம் போட்டு சொல்லுவாங்க, அவங்க சட்டை வாங்கி கொடுத்தாங்கல்ல, இது பிரதிஷ்டை பண்ணி ஜோமன், பிரதிஷ்டை பண்ணி ஜோமன்னிட்டு போடு அப்படிம்பாங்க. அப்போ
ஒருத்தவங்க கிஃப்டா ஒரு சாதாரண சட்டை வாங்கி கொடுத்தா அந்த சட்டைய கூட பிரதிஷ்டை பண்ணிட்டு போட்ட காலம் ஒண்ணு இருந்துச்சு. பிரதிஷ்டை பண்ணிட்டு போடுன்னு கண்டிக்கக்கூடிய ஒரு ஜீவனும் இருந்துச்சு. சட்டைக்கு பிரதிஷ்டை இருந்துச்சு, சாப்பாட்டுக்கு பிரதிஷ்டை இருந்துச்சு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க பிரதிஷ்டை இருந்துச்சு. பிள்ளை பிறந்த உடனே பிறக்கிற பிள்ளைய ஒழுங்கா பைபிள் படிக்க வைப்பேன் என்கிற ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேங்கிற பிரதிஷ்டை இருந்துச்சு. பலதரப்பட்ட பிரதிஷ்டையின் ஜீவியங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருந்தது. இந்த குல்லா என்பதும் பிரதிஷ்டையை தான் குறிக்கிறது. இப்போ இந்த குல்லா என்கிற பிரதிஷ்டை எதை குறிக்கிறது? அந்த எசேக்கியேல் 43:26 சொல்லுகிறது, ஒன்று பாவ நிவிர்த்தி என்கிற பிரதிஷ்டை, இரண்டாவது சுத்திகரிப்பு என்கிற பிரதிஷ்டை. இந்த ரெண்டு பிரதிஷ்டை சேர்ந்ததுதான் இந்த குல்லா. எனக்கன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு பிரதிஷ்டை உங்க வாழ்க்கையில இருக்குதா? சிலர் சொல்றாங்க, என்னையவே ஊழித்து கொடுத்துட்டேன் பாஸ்டர், என்னையவே கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டேன், தத்துவம் பண்ணிட்டேன்றாங்க. நீங்க உங்களையே கொடுத்தது சரி, ஆனா பாவ நிவிர்த்தியின் பிரதிஷ்டை உங்கள்கிட்ட இருக்குதா? சுத்திகரிப்பின் பிரதிஷ்டை உங்கள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு அதுதான ரொம்ப முக்கியம், அதுதான ரொம்ப அவசியம். பிரதிஷ்டை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு முறை கர்த்தருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாக்கா அந்த வார்த்தையை மீறவே மாட்டேன் என்பதற்கு பேர் தான் பிரதிஷ்டை. என்னாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல பெண்களுக்கு என்று சில ஆலோசனைகளை ஆவியானவர் சொல்லுகிறார். பெண்களுக்கான ஆலோசனைக்காகவே இந்த என்னாகமம் 30ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். அதுல அந்த 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டால் அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்டு தொடர்ந்து படிச்சு பார்த்தா பெண் பிள்ளைகளுடைய பொருத்தனைகள், பெண் பிள்ளைகளுடைய பிரதிஷ்டையை குறித்து பார்க்கிறோம். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? என்னாகமம் 30:2 என்ன சொல்லுகிறது? தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டால் சொல் தவறாமல் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்யும். பிரதிஷ்டை என்பது இதுதாங்க. இன்னைக்கு பிரதிஷ்டை என்பது ராத்திரி படுக்கும் போது போத்தி கொள்ளுகிற போர்வை மாதிரி ஆயிடுச்சு. என்ன, ஏன் ராத்திரி படுக்கும் போது போத்தி கொள்ற போர்வையை சொல்றேன்? ராத்திரி படுக்கும் போது அவங்கள பத்தி பேசி இவங்கள பத்தி பேசி கடைசியில தூக்கம் வரலன்னா எங்கோ கடக்கிற போர்வையை தூக்கி ஒரு இழுத்து நல்ல உடம்புல பொட்டிக்கிட்டு காலை தூக்கி 2 உதறினாக்கா அடியில காலுக்குள்ள போய் சுருவிக்கும். இவ பாதத்திலிருந்து கழுத்து வரைக்கும் போர்வையை பொத்திக்கிட்டு படுத்திருப்பாங்க. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா ஐயா ஒரு இடத்துல இருப்பாரு, கட்டில் தலையணை ஒரு இடத்துல இருக்கும், போர்வை இன்னொரு இடத்துல இருக்கும். அப்போ அவருக்கு காலையில குளிரும். உடனே என்ன பண்ணுவாரு? பக்கத்துல இருக்க யாரு இருக்காங்க அவங்க போர்வையை பிடுங்கி இவர் பொத்திக்குவார். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரதிஷ்டை இப்படிதான் இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணி அதுல உறுதியா இருப்பேன்னு சொல்லி கழுத்திலிருந்து கால் வரைக்கும் இழுத்து மூடிக்கிட்டு ரொம்ப அடக்கம், ரொம்ப ஒடுக்கம், ரொம்ப அர்ப்பணிப்பு, ரொம்ப தாழ்மை, ரொம்ப காத்திருப்பு, ரொம்ப பிரதிஷ்டை அப்படி இருக்கும். ஆனா சில நாட்கள் கடந்து பார்த்தா பொழுது விடியும் போது தலையணை ஒரு பக்கம், போர்வை ஒரு பக்கம், ஆள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இப்ப பிரதிஷ்டை எங்கேயோ தாறுமாறா போயிருக்கு. உடனே என்ன பண்றாங்க? அந்த பிரதிஷ்டை சரி கிடையாது, நான் கர்த்தர்ட்ட வேற ஒரு பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லி இன்னொரு பிரதிஷ்டை பண்றாங்க. இது பிரதிஷ்டையின் வாழ்க்கை அல்ல. குல்லா என்று சொன்னால் அது நல்ல பிரதிஷ்டை ஜீவியம்.
அந்த பிரதிஷ்டை ஜீவியம் எப்படி இருக்கணும்? எசேக்கியேல் 43:26 சொல்கிறபடி, ஓ கர்த்தர் நல்லவே, பாவ நிவிர்த்தியின் பிரதிஷ்டை, சுத்திகரிப்பின் பிரதிஷ்டை. பாவ நிவிர்த்தி என்றால் என்ன? சுத்திகரிப்பு என்றால் என்ன? பாவ நிவிர்த்தி என்பது அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அருவருப்பான சிந்தனைகளையும் அல்லது உள்ளான மனுஷனுக்குள் காணப்படுகிற துணிகரத்தை காண்பிக்கும். இவைகளுக்கு பொருள் கிடையாது. இப்போ பாவ நிவர்த்தி என்பது அக்கிரமங்கள், அநியாயங்கள், பொல்லாத சிந்தனைகள், துணிகரங்கள். இது சுத்தமாகணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் சுகமாக முடியும். சரி, இப்ப சுத்திகரிப்பு என்றால் என்ன அர்த்தம்? சுத்திகரிப்பு என்பது நல்ல வஸ்திரத்தை உடுத்துறது, நல்ல பேண்ட் போடுறது, நல்ல செருப்பு போடுறது, நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, நல்ல தலையை செய்வது, முகத்துக்கு பவுடர் போடுறது, நல்ல பிரகாசமா இருப்பது, சரீரத்தை கர்த்தருக்கு ஏற்றபடி மாற்றுவது. அப்போ பிரதிஷ்டை என்பது உள்ளான மனுஷனையும் சுத்திகரிக்க வேண்டும், வெளியான சரீரத்தையும் சுத்திகரிக்க வேண்டும். அதுதான் பிரதிஷ்டை. இது இல்லாம இன்னைக்கு பிரதிஷ்டை நிறைய பேர் என்ன சொல்லி கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கொடுக்கிற வாக்குறுதின்றாங்க. நீங்க நான் வாக்குறுதியா இருக்கட்டும், சத்திய பிரமாணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆனா இந்த பிரதிஷ்டையில பாவ நிவர்த்தியின் ஒரு பிரதிஷ்டை கண்டிப்பா இருக்கும். சுத்திகரிப்பின் ஒரு பிரதிஷ்டை இருக்கும். நம்மளை கண்டா இவங்க கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும். நம்முடைய ஆத்துமா நம்மை குறித்து குற்றம் சாட்டாத அளவுக்கு அதிலும் ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். அப்ப இந்த குல்லா என்பது முதலாவது மகிமை. அது தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு மாறி வருகிற மகிமை. இரண்டாவது, இந்த குல்லா என்பது தரித்து கொள்ளுதல், கிரீடம் சூட்டுவதை போல அல்ல, உறுதியாய் அணிந்து கொள்வது. அதுதான் இந்த தரித்து கொள்ளுகிற குல்லா. மூன்றாவதாக இந்த குல்லா என்பது பிரதிஷ்டையின் ஜீவியத்தை குறிக்கிறது. அது உள்ளான மனுஷனை கர்த்தர் நல்லவன் சுத்திகரித்து, அதை நல்ல கழுவி, சரீரத்தை சுத்திகரித்து, அதுல கர்த்தருக்கு பண்ணுகிற ஒரு பிரதிஷ்டை தான் தேவனுக்கு உகந்த பிரதிஷ்டை. அப்ப குல்லா என்பது அது தேவனுக்கு பண்ணுகிற பிரதிஷ்டையின் ஜீவியத்தை குறிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். நான்காவதாக இந்த குல்லா என்பது எதை குறிக்கிறது? ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த குல்லா என்பது நான்காவதாக எதை காண்பிக்கிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 8:13. பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி குல்லாக்களை தரித்து. இப்போ இந்த குல்லா என்பது நான்காவது எதை குறிக்கிறது? லேவியராகமம் 8:13 சொல்லு, கட்டளையிட்டபடியே. கட்டளையிட்டபடியே. அருமையான விசுவாசிகளே, வேதத்தை நேசிக்கிறவர்களே, கொஞ்சம் கவனமா கவனிங்க. அந்த காலத்திலேயே லேவியர்களுடைய வஸ்திரங்களும் ஆசாரியர்களுடைய வஸ்திரங்களும் பிரதான ஆசாரியர்கள் வஸ்திரங்களும் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்றை உடுத்தி கொண்டு போவது கிடையாது. நல்லா இருக்கிற ஒன்றை போட்டு கொண்டு போவது கிடையாது. உள்ள போனா இதைத்தான் போட்டுட்டு போனோம், இதைத்தான் அணிஞ்சிட்டு போனோம், இது இல்லாம போகக்கூடாது, அது அணியாம வரக்கூடாது என்கிற பயங்கர சட்ட திட்டங்கள் இருந்தது. அதனாலதான் ஆசாரியர்கள் என்று சொன்னா ஜனங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆசாரியர்களோட உடை கழுத்து முதல் பாதம் வரைக்கும் மூடினதா இருந்தது.
அது ஊரின் தும்மிம் என்று தேவ சித்தம் அறிகிற 2 மார்பதக்கங்களால் நிறைந்ததா இருந்தது. அந்த ஊரின் தும்மிமுக்கு பக்கத்துல ஒரு ஏபோத்து அறிகிற ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறதுக்கு அடையாளமா ஒரு ஏபோத்து தரித்ததா இருந்தது. அப்புறம் சொத்துரும் நல்ல மணிகள் தொங்குகிற தொங்கல்கள் அதுல இருந்துச்சு. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றப்பட்ட நெற்றி பட்டை அதுல இருந்துச்சு. அப்புறம் சணல் வஸ்திரம் உள் வஸ்திரமா இருந்துச்சு. இப்படி நிறைய எல்லாத்தையும் உடுத்திக்கிட்டு கர்த்தர் எதை சொன்னாரோ, ஆண்டவர் எதை கட்டளையிட்டாரோ, அவர் கட்டளையிட்ட வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டுதான் அன்றைக்கு ஆசாரியர்களும் லேவியர்களும் பிரதான ஆசாரியர்களும் உள்ளே நுழைந்தார்கள். அதே போலதான் ஜனங்களுக்கு அவர்கள் கர்த்தர் அல்லவே அருவருப்பான உடைகளை உடுத்தி கொண்டோம், கந்தலானவைகளை தரித்து கொண்டோம், கிழிந்தவைகளை போட்டு கொண்டோம், ஜெபத்துக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடையவர்கள் அரை நிர்வாணிகள் ஜெபத்துக்கு வரக்கூடாது. அரை நிர்வாணியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் முக்கால் நிர்வாணிகளா வர்றாங்க. மறைவிடத்துக்கு மட்டும் ஒரு துணி, மேலிடத்துக்கு மட்டும் ஒரு துணி, மற்ற இடத்துக்கெல்லாம் அப்படியே தேசிய கொடி போல பல பலன் பறக்குது. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த குல்லா என்பது 4வது எதை குறிக்கிறது? கட்டளையிட்டபடியே ஆண்டவர் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதன்படி செய்யுங்க. எனக்கு கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், அப்போ சில தேவ பிள்ளைகள் எனக்கு நல்ல வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்தாங்க. அதுல ஒரு குடும்பம் என்னை ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு கொண்டு போயிட்டு நல்ல லெனின் கம்பெனியில ஒரு 10-15 சட்ட துணிகள், அப்புறம் நல்ல காஸ்ட்லியான பேண்ட் கிளாத்துகள், அப்புறம் இன்னொரு கடை கூட்டு போய் நிறைய ரெடிமேட் பேண்ட்ஸ், அதுல ஜீன்ஸ் வகைகள், விதவிதமான இளைஞர்கள் உடுத்துகிற மாதிரி ஜீன்ஸ் வகைகள் எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. நான் எவ்வளவு மறுத்தும் அன்பி நிமித்தம் செய்தார்கள். சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் வந்து அதுக்குன்னு தைக்கிறதுக்குன்னே ஒரு டெய்லர் வைத்திருக்கிறேன். சட்டையெல்லாம் தைக்கிறது சென்னை, பேண்ட் எல்லாம் தைக்கிறது விருதுநகர், சஃபாரி தைக்கிறது கத்த நல்லவே மதுரை, மற்ற துணிகள் ஏதாவது தைக்கிறதுனா அது இன்னொரு இடம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டணத்தை வைத்திருக்கிற, இடத்தை வைத்திருக்கிற, ஆட்கள் வைத்திருக்கிற. அந்த குறிப்பிட்ட சென்னைக்கு எல்லாத்தையும் அனுப்பி அந்த எல்லா சட்டையும் தச்சாச்சு. கடந்த தீர்க்க பயிற்சி முகாம் மன்னிக்கணும் ஆவியின் மண்டல அபிஷேக முகாமில் அந்த 12 ஷர்ட் கிளாத்தும் அங்க தச்சு கொண்டது கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப ஒவ்வொன்றா புதுசா நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்துலதான் போன மாதம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி என்னுடைய 56வது பிறந்த நாளை கர்த்தர் கொண்டு வந்தார். முதல் விசையா அந்த 56வது முதல் விசைய பிறந்த தினத்தை விமரிசையாக எல்லாரோடு சேர்ந்து கொண்டாட கர்த்தர் வைத்தார். அப்பொழுது சில நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருந்தேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் முதல் விஷயம் பெரிய அளவில் கொண்டாட வைக்கிறேன், அது மாத்திரம் புது வருஷத்துக்குள்ள போறேன், நீர் எனக்கு என்ன சொல்லுகிறேன்னு உட்கார்ந்து ஆண்டுட்டு ஆலோசனை கேள். அப்போ ஆண்டவர் என் வஸ்திரங்களை குறித்து பேசினான். நான் கட்டளையிடுகிறவைகள் எவைகளோ அவைகளை நீ உடுத்த வேண்டும் என்று. ஆண்டவருடைய இந்த கட்டளை எனக்கு வந்த உடனே நான் தைரியமா சொல்றேன், எதையுமே யோசிக்கல. ஐயோ கர்த்தர் இப்படி சொல்றாரு, அப்போ நான் அதை எப்படி மாத்துறது, அந்த தயக்கமே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஒரு ட்ரெஸ் கோட்டையே மாத்தணும். நல்ல வெள்ளை கலர் சட்டை, அந்த சட்டையில பட்டன்கள் வெளியே தெரியக்கூடாது. மேலே தங்கமயமான 4 பட்டன்கள் இருக்க வேண்டும். வலது புறத்திலே இடது புற பாக்கெட்டில ஊழியத்துடைய பிரதிஷ்டை அந்த லோகோ இருக்க வேண்டும். அதோடைய காலர் இந்த காலரா இருக்க வேண்டும். எல்லாத்தையும் கத்த சொல்லி இப்படிப்பட்ட சட்டையை உருவாக்கு.
அப்புறம் அதுக்குரிய பேண்ட் இந்த நிறத்திலே பேண்டை உருவாக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போடுகிறதுக்கான அந்த வீட்டு வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை தான் எடுக்கணும். இப்படி எல்லாத்தையும் கர்த்தர் சொல்ல அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் திரும்ப ஜவுளி கடைக்கு போனா எனக்கு குறைஞ்சது 50,000-60,000 ரூபாய் தேவை. ஆனால் தேவன் சொல்லிட்ட பொறுமையா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பித்தேன். இப்ப நல்லா கவனிக்கணும், போன டிசம்பர்ல தான் அவ்வளவு புது வஸ்திரங்களை கர்த்தர் தைத்து கொடுத்தார், விதவிதமான பொருட்கள். இப்ப கர்த்தர் மார்ச்ல சொல்லிட்டாரு, நீ ட்ரெஸ் கோட்டே மாத்தணும், இனி லைஃப் லாங்ல இதை மட்டும்தான் போடணும். சரினாச்சு. ஆனா இப்ப பழைய அந்த முதல் தச்சதுல புது வஸ்திரங்கள், ஐயோ வீணா போயிருமே, ஐயோ வீஸ்டா போயிருமே, என்னமோ ஆயிருமே, இதே வருஷத்துல கர்த்தரை கோபாக்கினே, அதெல்லாம் நினைக்கவே இல்லை. கர்த்தர் கட்டளையிட்டாரா அதெல்லாம் விட்டாச்சு. கர்த்தர் கட்டளையிட்டாரா இதை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த ஒரு கீழ்ப்படிதல் இன்றைக்கு இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் வரணும். கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்கள் எதுவானாலும் துணிந்து செய்ய தெரியணும், தைரியமா ஏற்றுக்கொள்ள பழகணும். கர்த்தர் கட்டளையிட்ட பிறகு அதுல எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு சான்ஸே இருக்க கூடாது. கர்த்தர் கட்டளையிட்டவைகளை நாம் யோசிக்கவே கூடாது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, இதுக்கு காசுக்கு என்ன பண்றது, அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது, இது வீணா போயிருமே, அது கெட்டு போயிருமே, அது கிழிஞ்சு போயிருமே, இது அவனுக்கு கொடுக்கறதா இவளுக்கு கொடுப்பதா, அவங்களுக்கு அதில் பயன்படுத்த தெரியாதே, எதுக்கு செய்யணும், அது இழுத்து உள்ள பூட்டி வைப்போமா, இந்த மாதிரி தவறான யோசனைகளை விட்டுட்டு, இந்த குல்லாக்கள் என்பது கட்டளைகளை குறைக்கிறது. தேவன் கட்டளையிடுகிறது எதுவோ மகனே அதற்கு கீழ்ப்படிங்க, தேவன் கட்டளையிடுகிறது எதுவோ மகளே அதற்கு கீழ்ப்படிங்க. அதனால் வருகிற நஷ்டத்தை கணக்கிலே வைக்காதீர்கள், அந்த நஷ்டத்தை தேவன் லாபமாய் மாற்றுவார். அந்த நஷ்டத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இது ரொம்ப முக்கியம். சோத்திரம். இந்த குல்லா என்பது எதை குறைக்கிறது? கட்டளையிடுகிறவைகளை குறைக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய ஜீவியத்தில் இருக்குதா? இன்னொன்று கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலத்துல ஜனங்கள் ஜெபிக்கும் போது, ஆலயத்துக்கு செல்லும் போது, கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் தான் ஜனங்களுக்கு கட்டளையிடுவார். நீ போய் இந்த தான தர்ம ஊழியத்தை செய்யணும், நீ போய் இந்த அன்னகர்களுக்கு இதை செய்யணும், நீ போய் இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கணும், நீ போய் இப்படி 7 நாள் காத்திருக்கணும், நீ போய் இப்படி 3 நாள் என் பாதத்தில் விழுந்து கிடக்கும்னு கர்த்தர் கட்டளையிட்டார். அதே ஜனங்களும் தேவஜமாக்களும் நிறைவேற்றுகிறவர்களாயிருந்தார்கள். ஆனா கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா, இன்னைக்கு ஜனங்கள் கர்த்தருக்கு கட்டளையிடுறாங்க. என்ன கட்டளையிடுறாங்க? ஆண்டவரே, நான் இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தையும் நீதிமொழிகள் புஸ்தகத்தையும் படிச்சு முடிக்க போறேன், இது 2ஐயும் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீர் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். கர்த்தருக்கு கட்டளையிடுகிறார். அப்புறம் ஆண்டவரே சொல்கிறோம், நான் புறப்பட்டு விசுவாசத்துல புறப்பட்டு போறேன், நான் போறதுக்கு முன்னாடி அங்க எல்லாமே ரெடியா இருக்கணும், யாரையாவது அனுப்பி கண்டிப்பா செஞ்சிருங்க ஆண்டவரே, நான் போய் பார்க்கும்போது வெட்கப்படக்கூடாது, எல்லாம் கரெக்டா இருக்கணும். யார் யாருக்கு சொல்றா? அற்ப மனுஷன் அனாதி தேவனுக்கு கட்டளையிடுகிறான். நான் எச்சரிக்கிறேன், தயவு செய்து கர்த்தருக்கு கட்டளையிடுகிறதையும் பிதாவாகிய தேவனுக்கு கட்டளையிடுகிறதையும் பரிசுத்தாவியானவருக்கு கட்டளையிடுகிறதையும் விட்டு விடுங்க. நீங்க வேதத்துல தேறினவர்களா இருக்கலாம். நீங்க கேட்கலாம், மல்கியாவுல கர்த்தர் சொன்னாரே, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள், என்னை சோதித்து பாருங்கள் சொன்னாரே. உண்மைதாங்க, அவர் சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். அவரை சோதிக்கிறதுக்கு நாம் யார்? அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ சொல்லும், அடியான் கேட்க. அந்த கட்டளை வேறு. அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படினமே தவிர நாம் ஆண்டவருக்கு கட்டளையிட்டவர்களாய் மாறக்கூடாது. பைபிள் எனக்கு பிடிச்ச பல சம்பவத்தில் ஒண்ணு, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல
பவுல் என்கிற பவுலை ஆண்டு தொட்ட உடனே அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இவன் ஆண்டவருக்கு கட்டளையிடல, ஆண்டவருடைய கட்டளைக்காக காத்திருக்கிறான். இந்த குல்லா என்பது நல்ல தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறிக்கிறது. இந்த சத்தியத்தின் இப்படிப்பட்ட குல்லாக்களாக, இப்படிப்பட்ட மகிமையின் அடையாளங்களாக நாம் மாறுவோம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த குல்லா என்பது முதலாவது தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. இந்த குல்லா என்பது இரண்டாவதாக தரித்து கொள்ளுவதை குறிக்கிறது. இந்த குல்லா என்பது மூன்றாவதாக பிரதிஷ்டையின் ஜீவியத்தை குறிக்கிறது. குல்லா என்பது நான்காவதாக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறிக்கிறது. இந்த அருமையான தேவனுடைய சத்தத்தின்படி, இந்த அருமையான உபதேசத்தின்படி தேவன் உங்களை மாற்றட்டும், தேவன் உங்களை உருவாக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுக்கு நீங்கள் கட்டளையிடாதீர்கள். கர்த்தர் கட்டளையிடுகிறது எதுவானாலும் அதற்கு உடனே இணங்குங்கள். கண்களை மூடி ஆவில நிரம்பி உரத்த சத்தமாய் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. குல்லாக்களையும் என்று சொன்னீரே, அந்த குல்லாக்கள் என்பது தேவனுடைய மகிமை அல்லவா? அந்த மகிமையினால் நிறைத்து விடும் ஆண்டவரே. குல்லாக்கள் என்பது தரித்து கொள்ளுகிற அனுபவம் அல்லவா? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களை மாற்றுவீராக. குல்லாக்கள் என்பது பிரதிஷ்டையின் ஜீவியம் அல்லவா? உள்ளான மனுஷனில் சுத்திகரிப்பு, சரீரத்தில் ஒரு சுத்திகரிப்பு, அந்த ஒரு பிரதிஷ்டை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அந்த குல்லாக்கள் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறது எதுவானாலும், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது எதுவானாலும், லாபத்தை பார்க்காமல், நஷ்டத்தை பார்க்காமல், சூழ்நிலையை பார்க்காமல், ஆண்டவரே உடைய ஆலோசனைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் இதோ நாங்கள் ஒருமித்து உம்மை துதிக்க உதவி செய்தீரையா. ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் நிறைய வேத பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறேன். அதில் இன்றைக்கு குல்லாக்கள் என்ற தலைப்பிலே பலவிதமான குல்லாக்களை குறித்து கற்றுக் கொடுத்தீரேன். இந்த எங்களுடைய ஜீவி, உடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் சவால் மிகுந்ததாய் மாறட்டும். இரவில் நல்ல நித்திரை, 5 நித்திரை தார். கெட்ட சொப்பனங்களுக்கு, தகாத சிந்தனைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதிகாலை நாளைக்கு அதிகாலை போராட்ட ஜெபத்துல அந்நிய பாஷை ஜெபம் இருக்கிறதே, அந்த அதிகாலை அந்நிய பாஷை ஜெபத்துல கலந்து கொண்டு தேவனோடு ரகசியங்களை பேசுவோம். வான மண்டலங்களுக்கு சுத்திரம் மத்தியிலே கர்த்தரோடு உலாவுவோம். கர்த்தர் கிருபை செய்யும். அநேகரை கொண்டு வாரும், கூட்டம் கூட்டமாய் அழைத்து வாரும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.